induced electric field inside the dielectric. நாம் dielectric படிச்சோம். dielectric inserting material படிச்சோம். dielectric is made up of either polar molecule and non-polar molecule பார்த்தோம். இங்க polar molecule என்ன சொன்னோம்போ two equal opposite charges separate small distance சொன்னோம்போ டைபோல்னு சொன்னோம். polar molecule என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆகுது, பிரிஞ்சு இருக்குது. ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து போலார் மாலிக்யூல்ஸ் வந்து குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்காது. எப்படி இருக்குன்னா ரேண்டம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த ஆப்ஷன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா உள்ள வந்து என்ன ஆகுது, நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட். அங்கே வந்து என்ன ஆகுது, ஏன்னா ரேண்டம் டைரக்ஷன் இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகாது. இதே வந்து நம்ம கண்டக்ட் எடுத்துட்டு என்ன ஆகுது, கண்டக்டில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறோம். கண்டக்ட் எங்கே இருக்குது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா எக்ஸி வந்து அப்ளை பண்ணுறது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகுது, மூவ் ஆகும், ஏன்னா அட்டாச் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, உள்ள கிரியேட் ஆகுது வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, வெளியே கிரியேட் ஆகுது வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலாக இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் இன்டர்னல் எலக்ட்ரிக் என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஈச் அதர். அப்படின்னா எலக்ட்ரிக் இன்சைட் கண்டென்ட் சொல்லாமல் ஜீரோன்னு சொல்கிறோம். ஸோ கண்டக்டில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் அப்ளை பண்ணும்போது இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ கேன்சல் ஈச் அதர். ஸோ எலக்ட்ரிக் இன்சைட் கண்டென்ட் சொல்லும்போது ஜீரோ. இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன ஆகுது, போலார் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் அரேஞ்ச் ஆகுது. நாம் போலார் மாலிக்யூல் இன்னொன்று நம்ம எதாவது அப்ளை பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரிக் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, பாசிட்டிவ் ஸ்டார்ட் எங்கே முடியும், நெகட்டிவ் முடியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தெரியுங்களோ, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இதை அட்டாச் பண்ண நெகட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணு, அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணு. அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு அட்டாச் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சைடு அட்டாச் ஆகுது. அப்போ என்ன ஆகுனா உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது. அதுக்குன்னு சொல்லாமல் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ வெளியே எலக்ட்ரிக் சொல்லாமல் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, உள்ள இன்டியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் சொல்லாமல் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் தி டைபோல் இஸ் சேம் டைரக்ஷன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் எப்படி மைனஸ் அடி ப்ளஸ் முடியும். The direction of the electric dipole moment equal to same direction of the external electric field. ஓகேவா? ஸோ the presence of the external electric field வந்து இங்கே வந்து no free electrons. என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் என்ன ஆகுது, ரியலைன் த சார்ஜ். சார்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் அரேஞ்ச் பண்ணுறது. கவனி, இந்த மேக்னெட் ஆஃப் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் லெஸ் தென் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்குன்னா இன்டர்னல் ஃபீல்டு எப்படி தான் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஓகேவா? நம்ம அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டோட உள்ள ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைவாக தான் இருக்குது. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா உள்ள வந்து ஜீரோவாக இருக்காது. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து வால்யூம் குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா இன்சைடு டைஎலக்ட்ரிக்னு சொல்லியிருப்பாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லியிருக்காங்க, ஜீரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட இருக்குது இன்சைடு த டைஎலக்ட்ரிக் E0 இந்த ஸ்மால் வால்யூம். ஓகேவா? நான் என்னோட எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போது இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜ்னு சொல்கிறோம், இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். நெகட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆகுது, மைனஸ் சிக்மா பி. இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜஸ். இங்கே என்ன சொல்கிறோம், ப்ளஸ் சிக்மா பி. இது வந்து என்னோடதுக்குன்னா சர்ஃபேஸ் சார்ஜன்சி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். இதனாவது நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் அட்டாக் ஆகிருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்டாக் ஆகிருக்குதுன்னு சொன்னால் பவுண்ட் சார்ஜஸ். ஸோ இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஸோ நான் நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி மெட்டீரியல். ஓகேவா? இதே வந்து நாம் ஒரு சார்ஜ் பலன் எடுத்துக்கிறோம். நெகட்டிவ் சார்ஜ் பலன் வந்து ஒரு வால் பக்கத்தில் கொண்டு போகும்போது என்னோடதுன்னா அது வந்து என்னோடதுன்னா அந்த வால் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுறது. அப்போ இன்டியூஸ் பண்ணும்போது நான் ரெண்டு நாவது ஸ்டிக்கை ஒட்டிக்குது. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் ஆகுதுன்னு சொல்லும்போது இன்டியூஸ் எலக்ட்ரிக் இன்சைடு டைஎலக்ட்ரிக். ஒரு சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பலூன் வந்து ஒரு வால் பக்கத்தில் கொண்டு போகும்போது வால் என்னாவது பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்குது அட்டாச் பண்ணு, பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பலூன் நெகட்டிவ் சார்ஜ் பலூனுமே அது எது வந்து இன்டியூஸ் பண்ணுறது பாசிட்டிவ் சார்ஜ் அது வந்து அட்டாச் பண்ணி ஒட்டிக்குது. இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு டைஎலக்ட்ரிக். நம்ம டைஎலக்ட்ரிக் படித்தோம். டைஎலக்ட்ரிக் இன்சைட்டிங் மெட்டீரியல் படித்தோம். டைஎலக்ட்ரிக் இஸ் மேட் அப் ஆஃப் எதிர் போலார் மாலிக்யூல் அண்ட் நான் போலார் மாலிக்யூல் பார்த்தோம். இங்கே போலார் மாலிக்யூல்னு சொன்னோம்போ டூ ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட் ஸ்மால் டிஸ்டன்ஸ் சொன்னோம்போ டைபோல்னு சொன்னோம். போலார் மாலிக்யூல் என்ன ஆகுனா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் என்னாவது பிரிஞ்சு இருக்குது. ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து போலார் மாலிக்யூல்ஸ் வந்து குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்காது. எப்படி இருக்குன்னா ரேண்டம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ என்னாவது இந்த ஆப்ஷன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா உள்ள வந்து என்னாவது நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட். அங்கே வந்து என்னாவது ஏன்னா ரேண்டம் டைரக்ஷன் இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகாது. இதே வந்து நம்ம கண்டக்ட் எடுத்துட்டு என்னாவது கண்டக்டில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் அப்ளை பண்ணுறோம். கண்டக்ட் எங்கே இருக்குது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா எக்லி வந்து அப்ளை பண்ணுறது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகுது, மூவ் ஆகும், ஏன்னா அட்டாச் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, உள்ள கிரியேட் ஆகுது வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, வெளியே கிரியேட் ஆகுது வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா
எக்ஸ்டர்னல் எல்டிபி இன்டர்னல் எல்டிபி என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஈச் அதர். அப்படின்னா எல்டிபி இன்சைடு கண்டென்ட் சொல்லும்போது ஜீரோன்னு சொல்கிறோம். ஸோ கண்டென்ட்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் எக்ஸ்டர்னல் எல்டிபி அப்ளை பண்ணும்போது இன்டர்னல் எல்டிபி கிரியேட் ஆகுது. இன்டர்னல் எல்டிபி எக்ஸ்டர்னல் எல்டிபி எப்படின்னா ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ கேன்சல் ஈச் அதர். ஸோ எல்டிபி இன்சைடு கண்டென்ட் சொல்லும்போது ஜீரோ. In the presence of the externality field என்ன ஆகுது, போலார் மாலிகூல்ஸ் என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் அரேஞ்ச் ஆகுது. நாம் போலார் மாலிகூல் இன்னொன்று நம்ம எதாவது அப்ளை பண்ணுறோம், எக்ஸ்டர்னலிக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது எல்டிபி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, பாசிட்டிவ் சைடு எங்கே முடியும், நெகட்டிவ் முடியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் தெரியுமோ, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இதை அட்டாச் பண்ண நெகட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணு. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணு. அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு அட்டாச் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சைடு அட்டாச் ஆகுது. அப்போ என்ன ஆகுனா உள்ள ஒரு எல்டிபி இன்டியூஸ் ஆகுது. அதுக்குன்னு சொல்லும்போது இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா. ஸோ வெளியே எல்டிபின்னு சொல்லும்போது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, உள்ளே இன்டியூஸ் ஆகிற எல்டிபின்னு சொல்லும்போது இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் தி டைபோல் இஸ் சேம் டைரக்ஷன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் எப்படி மைனஸ் அடி ப்ளஸ் முடியும். The direction of the electric dipole moment equal to same direction of the external electric field. ஓகேவா. ஸோ இந்த presence of the external electric field வந்து இங்கே வந்து no free electrons. என்ன பண்ணுதுன்னா எல்டிபி என்ன வருது, ரியலைன் த சார்ஜ். சார்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் அரேஞ்ச் பண்ணுறது. கவனி, இந்த மேக்னெட் ஆஃப் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் லெஸ் தென் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்குன்னா இன்டர்னல் எலக்ட்ரிக் எப்படி தான் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஓகேவா. நம்ம அப்ளை பண்ணுற எல்டிபியோட உள்ள ப்ரொடியூஸ் எல்டிபி எப்படி குறைவாக தான் இருக்குது. ஸோ நெட் எல்டிபி எப்படி இருக்குன்னா உள்ள வந்து ஜீரோவாக இருக்காது. ஓகேவா. ஆனால் இங்கே வந்து வால்யூம் குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா இன்சைடு டைஎலக்ட்ரிக்னு சொல்லியிருப்பேன், எல்டிபின்னு சொல்லியிருக்கேன், ஜீரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட இன்சைடு த டைஎலக்ட்ரிக் E0 இந்த ஸ்மால் வால்யூம். ஓகேவா. நான் என்னோடனா எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போது இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜ்னு சொல்கிறோம், இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். நெகட்டிவ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆகுது, மைனஸ் சிக்மா பி. இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜஸ். இங்கே என்ன சொல்கிறோம், ப்ளஸ் சிக்மா பி. இது வந்து என்னோடதுக்குன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். இதன் ஆகுது நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் அட்டாக் ஆகிருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்டாக் ஆகிருக்குதுன்னு சொல்லுவாங்க பவுண்ட் சார்ஜஸ். ஸோ இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஸோ நோ கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி மெட்டீரியல். ஓகேவா. இதே வந்து நம்ம ஒரு சார்ஜ் பலன் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் சார்ஜ் பலன் வந்து ஒரு வால் பக்கத்தில் கொண்டு போகும்போது என்ன பண்ணுதுன்னா அது வந்து என்னோடதுன்னா அந்த வால் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுது. அப்போ இன்டியூஸ் பண்ணும்போது நான் ரெண்டாவது ஸ்டிக்கை ஒட்டிக்குது. ஓகேவா. இது எக்ஸாம்பிள் ஆகுதுன்னு சொல்லும்போது இன்டியூஸ் எல்டிபி இன்சைடு டைஎலக்ட்ரிக். ஒரு சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பலூன் வந்து ஒரு வால் பக்கத்தில் கொண்டு போகும்போது வால் என்னாவது பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு, எது அட்டாச் பண்ணு பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பலூன் நெகட்டிவ் சார்ஜ் பலூனுமே அது எது வந்து இன்டியூஸ் பண்ணுது பாசிட்டிவ் சார்ஜ், அது வந்து அட்டாச் பண்ணி ஒட்டிக்குது. நெக்ஸ்ட் டாபிக் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. ஓகே, நான் டைஎலக்ட்ரிக் இது வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. ஓகேவா. ரெண்டு மாலிக்யூல் படித்து போலார் மாலிக்யூல் வந்து நான் போலார் மாலிக்யூல். இப்போ நான் போலார் மாலிக்யூல் பார்த்தா மாலிக்யூல்ஸ் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சுக்குன்னு சொன்னோம். ஓகேவா. பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் தனித்தனியாக பிரிஞ்சுக்குன்னு சொன்னோம். இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் போலார் மாலிக்யூல்ஸ் எப்படி மூவ் இன் த ரேண்டம் டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். அதே வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த போலார் மாலிக்யூல்ஸ் மூவ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். ஓகேவா. இப்போ என்ன ஆகுது, நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சைடு என்ன ஆகுது அட்டாச் பண்ணு, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சைடு அட்டாச் பண்ணு. இது நான் அப்ளை பண்ணது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, உள்ள கிரியேட் ஆகுது வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா. இப்போ என்ன ஆகுனா நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணால் மாலிகூல்ஸ் என்ன போலார் மாலிகூல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ஆகுது அரேஞ்ச் ஆகும். அப்போ என்ன நெட் டைபோல் மூடு இருக்குன்னு சொன்னால் படித்தோம். இதே வந்து நாம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் வந்து அதிகமான எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் அப்ளை பண்ணால் அப்போ என்ன ஆகுனா இந்த மாலிகூல்ஸ் என்ன வச்சு நம்ம இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் அட்டாக் ஆகிருக்கும், இதுக்கு பேர் பவுண்ட் சார்ஜ்னு படித்தோம். இது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் அட்டாக் இதுக்குன்னு பவுண்ட் சார்ஜ்னு படித்தோம். இப்போ என்ன இது வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகாது. இதே நம்ம கூட எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த பவுண்ட் சார்ஜ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருது. ஓகேவா. ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் இஸ் வெரி லார்ஜ்னா இட் டியர்ஸ் தி ஏட்டம்ஸ், என்னோடதுக்கு டியர்ஸ் தி ஏட்டம்ஸ். ஸோ பவுண்ட் சார்ஜஸ் ஆர் கால்டுன்னு சொல்லும்போது ஃப்ரீ சார்ஜாக மாறிடுது. ஓகேவா. நம்ம அதிகமான எலக்ட்ரிக் கொடுக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா சார்ஜ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருது. தனித்தனியாக பிரியும் போது என்ன ஆகுனா எதை ஆக்ட் பண்ணுது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மாதிரி மாறிடுது. ஸோ பவுண்ட் சார்ஜ் என்ன ஆகுது ஃப்ரீ சார்ஜாக மாறிடுது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ தனித்தனியாக பிரியும் போது என்ன ஆகுனா பாசிட்டிவ் தனியாக பிரிஞ்சு நெகட்டிவ் தனியாக பிரிஞ்சுதா. இப்போ என்ன ஆகுனா இந்த டைஎலக்ட்ரிக் இஸ் கண்டக்ட் தி எலக்ட்ரிசிட்டி. புரிஞ்சுதா. டைஎலக்ட்ரிக் என்ன பண்ணுறது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த டைஎலக்ட்ரிக் கேன் வித்ஸ்டாண்ட் பிஃபோர் இட்ஸ் பீரியட் இஸ் கால்டு டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தா இந்த டைஎலக்ட்ரிக் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது, அதுக்குன்னு சொல்லும்போது டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து.
ஓகேவா. ஏருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, 3 × 10⁶ வோல்ட்மீட்டர் -1. ஏருக்கு வந்து எல்டிஃபியில் வந்து 3 × 10⁶ மேலே கொடுக்கும்போது ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ன ஏர் என்னாவது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக மாறிடுது. அதே மைக்காவுக்கு எவ்வளோனா 100 × 10⁶ வோல்ட்மீட்டர் -1. பேப்பருக்கு எவ்வளோனா 6 × 10⁶ வோல்ட்மீட்டர் -1. டெப்லானுக்கு எவ்வளோனா 60 × 10⁶ வோல்ட்மீட்டர் -1. இதெல்லாம் வந்து வேல்யூ ஆஃப் த டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்னாவது நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போது அதை போலார் மாலிகுல்ஸ் என்னாவது தனித்தனியாக பிரிஞ்சிருது. அது பிரியும் போது என்னாவது ஃபவுண்ட் சார்ஜ் என்னாவது ஃப்ரீ சார்ஜாக மாறிடுது. அப்போ என்னாவது டயலெக்ட்ரிக் என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. இதுக்கு என்ன சொல்லும்போது டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அதுக்கு டெஃபினிஷன், த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த டயலெக்ட்ரிக் கேன் வித்ஸ்டாண்ட் பிஃபோர் இட் பிரேக் டவுன் இஸ் கால்டு டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். யூனிட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். டாபிக் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் another name condenser. Capacity is a device. Capacity is used to store the electric charge and electrical energy. Capacitor consists of the two conducting objects. Two conducting object means two plates or two sheets. ஓகேவா. கெப்பாசிட்டர்னு சொல்லி நம்ம ஒரு டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டோர் தி எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா டூ கண்டக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், ஒன்னா டூ பேரல் ஷீட்ஸாக அல்லது டூ பேரல் பிளேட்ஸாக இருக்கலாம். சிம்பிள் கெப்பாசிட்டர். இந்த சிம்பிள் ஆஃப் தி கெப்பாசிட்டர் நம்ம டயக்ராம் கொடுத்துருக்குது. இது மாதிரி இருக்கலாம், 2 லைன் இருக்குது அல்லது ஒரு லைன் ஒன்று கர்வ் லைன் இருக்கலாம். அப்போ சிம்பிள் கெப்பாசிட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் தி டூ பேரல் மெட்டல் பிளேட்ஸ் செபரேட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் பை கனெக்ஷன் ஆஃப் பேட்டரி. பை கனெக்ஷன் ஆஃப் பேட்டரி என்ன, டூ பேரல் மெட்டல் பிளேட்ஸ், separation of distance D and area of cross section A. Connection of battery na electron transfer from one plate to the other plate. One plate becomes positive charged plus Q and other plate becomes negative charged minus Q. Okay va. Potential difference between the plates is equal to battery voltage. Listen, நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண பிறகு நமக்கு என்ன ஆகுது, வோல்டேஜ் வந்து பேட்டரியிலேருந்து கெப்பாசிட்டி பாஸ் ஆகுது. ஒன் பிளேட் வந்து பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜு, அனதர் பிளேட் பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜு. இப்போ நம்ம பேட்டரி வோல்டேஜுமே இந்த கெப்பாசிட்டி உள்ளடையில் இருக்கிற வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா. அப்போ நம்ம இங்கே வோல்டேஜ் கொடுக்கும்போது இங்கே என்ன அதிகமாகுது, சார்ஜ் ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டி ஆகுது அதிகமாகுது. அப்படின்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுது, இந்த வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த கெப்பாசிட்டி பிளேட் இருக்கிற வோல்டேஜ் அதிகமாகுது. அப்படி வோல்டேஜ் அதிகமாகும் போது எனர்ஜி ஸ்டோர் கெப்பாசிட்டி ஆகுனா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இன்க்ரீஸ்னா எனர்ஜி ஸ்டோர் கெப்பாசிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ வி இன்க்ரீஸ்னா Q ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ Q இஸ் டைட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னோட இருக்குது V. அப்போ Q ஈக்குவல் CV. C இஸ் எ கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட் அல்லது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். ஸோ C ஈக்குவல் Q by V. Capacitance of the capacity is defined as ratio of the magnitude of the charge on the either of the plates to the potential difference between the plates. இது capacitor definition. Capacitance formula C equal to Q by V. C is the capacitance of the parallel plate capacitor. Capacitance unit na coulomb volt -1 or farad. Farad na unit of the in the hand of the Michael Faraday. Practical purpose, microfarad 10⁻⁻6 farad, picofarad 10⁻⁻12 farad. ஓகேவா. ஃபேரடுங்கிறது வெரி லார்ஜ் யூனிட் ஆஃப் தி கெப்பாசிட்டர். ஸோ நாம் வந்து பேட் யூஸ் பண்ணுறதுல எது யூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்ரோ பேரண்ட் பைக்கோ பேட் யூஸ் பண்ணுறோம். டோட்டல் சார்ஜ் ஸ்டோரிங் தி கெப்பாசிட்டர்னா Q minus Q என்ன 0 ஆயிரு. ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு சைடு நெகட்டிவ் சார்ஜ், டோட்டல் சார்ஜ் வந்து 0 ஆயிரு. இந்த கெப்பாசிட்டர் வந்து ஏதாவது ஒரு சைடு சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ கெப்பாசிட்டர் யூஸ் இன் மெனி ஏரியா ஆஃப் சயின்ஸு, எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். நவடேஸ் கெப்பாசிட்டி அவைலபிள் இன் வேரியஸ் டைப்ஸ் அண்டு ஷேப் நமக்கு கிடைக்குது. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பேரண்ட் பிளேட் கெப்பாசிட்டர் அதை பற்றி படிக்கணும். நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரண்ட் பிளேட் கெப்பாசிட்டர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 3 மார்க் கொஸ்டின். நம்ம கெப்பாசிட்டர் படித்தோம், கெப்பாசிட்டி டிவைஸ் படித்தோம், கெப்பாசிட்டன்ஸ்ங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கெப்பாசிட்டர்னு படித்தோம். ஓகேவா. இதுன்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கே படிப்பதுன்னா பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், 2 பேரல் பிளேட்ஸு, ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பேரல் பிளேட் வந்து A, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பிளேட்ஸ் வந்து D. ஓகேவா. இது சொல்ல இது பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். இந்த 2 பேரல் பிளேட்ஸு
separated by the small distance d, area of each plate a. ஓகேவா? ங்கிறது டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அடைய முடியும், நெகட்டிவ் சார்ஜ் முடியும். இது பிளஸ் q சார்ஜ் இங்க என்ன இருக்குது நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இங்க மைனஸ் q சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இது வந்து எப்படின்னா ஆஃப்டர் த கனெக்ஷன் ஆஃப் த பேட்டரி கனெக்ட் பண்ண பிறகு ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கணும் சேர்ந்துருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. ஓகேவா? The electric field between the two infinite pair plate is uniform. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் இருந்ததுன்னா ரெண்டு பிளேட்டுக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. நாம் முதல்ல லாஸ்ட் கிளாஸ் படித்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் between the two plates equal to sigma by epsilon naught. சிக்மாங்க சொல்லிப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜ் பை யூனிட் ஏரியா. அப்போ என்ன சிக்மா என்னதா q by a. இப்போ E equal to sigma by epsilon naughtனா சிக்மாக்கு என்ன வரலாம், E equal சிக்மாக்கு என்ன வரலாம் q by a போட்டா E equal to q by a epsilon naught. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் between the two plates. இது ரெண்டு கேள்வி அவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கு. நாம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து பொட்டன்ஷியல் ஃபார்முலா படிச்சா E equal to v by d படிச்சோம். இப்போ v என்னடா v equal to a into d. v potential difference between the two plates, d electric field, d distance between the two plates. இப்போ e க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். E equal to q by a epsilon naught. So v equal to q e dot d by a into epsilon naught. Capacity என்ன ஃபார்முலா படிச்சோம், c equal to q by v. q charge in the capacitor, v potential difference between the plates. So c equal to q by v. v can substitute பண்ணி கண்டுபிடிச்சிருக்க நாம q d by a epsilon naught. The q cancel ஆனா c equal to என்னதா, c equal to a epsilon naught by d. So என்ன பண்றோம், c equal to q by v. v க்கு சப்ஸ்டிட்யூட் கண்டுபிடிச்சிக்கிறோம் q d by a epsilon naught. q cancel ஆனா a epsilon numerator போயிடு, c equal to a epsilon naught by d. So capacitance கவனி, a ங்கிறது area of the plates, epsilon permeability of free space constant, d ங்கிறது distance of the plates. So capacity of the capacitor increases, area of the plate increases. area of the plate increase ஆனா capacitance வந்து increase ஆகும். distance degree increase ஆனா capacitance வந்து decrease ஆகும். So capacitance is directly proportional to area of the plates. Capacitance is inversely proportional to distance between the plates. So capacitance area அதிகமான capacitance வந்து அதிகமாகுது. capacitance distance குறை அதிகமாச்சுன்னா capacitance வந்து குறையுது. So area அதிகமாச்சுன்னா கவனி, area of the capacitor plates increase ஆச்சுன்னா அங்க அதிகமான சார்ஜ் என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகுது. அதிகமான சார்ஜ் ஸ்டோர் ஆனா என்ன ஆகும், C வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏரியா அதிகமான சார்ஜ் ஸ்டோர் ஆகும். அதிகமான சார்ஜ் ஸ்டோர் ஆனா என்ன ஆகும்னா C இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ A இன்க்ரீஸ்னா C ஆல்சோ இன்க்ரீசஸ். V என்ன வச்சு E into D. இப்போ டிஸ்டன்ஸ் கவனி, டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன E வந்து கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்போ கவனி, இங்க அதிகமான பேட்டரியிலிருந்து வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டி போனா அதிகமான சார்ஜ் எதுக்கு பாஸ் ஆகுது, கெப்பாசிட்டிக்கு பாஸ் ஆகுது. இது கெப்பாசிட்டி வோல்டேஜ் அதிகமானா சார்ஜ் வந்து கெப்பாசிட்டில எதுக்கு போகணும், பேட்டரி போகும். அதான் கவனி, சார்ஜ் வந்து பேட்டரியிலிருந்து கெப்பாசிட்டிக்கு போகலாம், அது கெப்பாசிட்டில எதுக்கு போகலாம், பேட்டரிக்கு போகலாம். எங்க வோல்டேஜ் அதிகமாக அங்கிருந்து என்ன ஆகுது, சார்ஜ் பாஸ் ஆகுது. பேட்டரியில வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் சார்ஜ் அதிகமான சார்ஜ் என்ன ஆகுது, பேட்டரியிலிருந்து கெப்பாசிட்டிக்கு போகும். கெப்பாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு வோல்டேஜ் அதிகமாகும். அப்போ சார்ஜ் என்ன ஆகும், பேட்டரி எங்கே போகும்னா சரி கெப்பாசிட்டி எங்கே போகும்னா பேட்டரி பாஸ் ஆகுது. இது கெப்பாசிட்டி ஆஃப் தி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் பார்த்தோம். கெப்பாசிட்டர் பார்த்தோம்னா it is a device store electric charge அல்லது electric energy பார்த்தோம். இப்போ எதை பற்றி படிக்க போகிறோம், எனர்ஜி ஸ்டோர் இன் எ கெப்பாசிட்டர். parallel plate capacitor connect to the battery. ஓகேவா? கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டோர் த எலக்ட்ரிக் எனர்ஜி. ஓகேவா? இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணா பேட்டரி என்ன ஆகுது, வோல்டேஜ் எங்க பாஸ் ஆகுது, எதுக்கு பாஸ் ஆகுது, கெப்பாசிட்டி பாஸ் ஆகுது. அப்படின்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஒரு பேட்டரி படிக்கனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் எதனால் நடக்குதுன்னா ஒர்டன் பை த பேட்டரி. அப்படின்னா பேட்டரி ஒர்க் நடக்கனால என்ன ஆகுது, சார்ஜ் வந்து என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கெப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் ஈக்குவல் டு ஒர்டன் பை த பேட்டரி. இப்போ இந்த ஒர்டன் வந்து என்னவாங்க ஸ்டோர் ஆகிக்குன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ ஒர்டன் பை த பேட்டரி ஈக்குவல் டு electrostatic energy stored in the capacitor. So W என்னது நம்ம W is ordered by the battery equal to electrostatic potential of the potential of the capacitor. இப்போ T ங்கிறது impedance by charge, அதாவது very small amount of charge
எங்க பாஸ் ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த பிளேட். ஓகேவா, அதாவது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வி மெம்பர் சார்ஜ் வந்து பேக் இது எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா கெப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். ஓகேவா, இப்போ நாம W ஈக்குவல் டு Vக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். W ஒர்க்னு Vங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், Qங்கிறது அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அதே ஸ்மால் ஒர்க்னு என்ன ஸ்மால் dW ஈக்குவல் டு V இன்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் நம்ம dQ. ஸோ dW ஈக்குவல் டு V இன்டு dQ. நம்ம கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஃபார்முலா படிச்சோம்? கெப்பாசிட்டி ஈக்குவல் டு Q பை V. நமக்கு V வேணும்னா V ஈக்குவல் டு Q பை C ன்னு எழுதலாம். இப்போ டோட்டல் ஓப்பன் ஸ்டோர் பை தி கெப்பாசிட்டர். டோட்டல் ஓப்பன் என்ன இருக்குன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா இன்டகிரேட் யூஸ் பண்றோம். ஸ்மால் dW ஸ்மால் ஓப்பன் அது இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன டோட்டல் ஓப்பன் கிடைக்கும். ஸோ இன்டகிரல் dW ஈக்குவல் டு சார்ஜ் கவனி இன்டகிரல் Q பை C dQ. இப்போ கவனி நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம் இந்த ஈக்குவேஷன்ல இந்த dW V க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம்னா Q பை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ dW ஈக்குவல் டு Q பை C dQ. ஸோ இன்டகிரல் dW ஈக்குவல் டு இன்டகிரல் Q பை C dQ. ஏன் லோயர் லிமிட் 0 போனா பேட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி சார்ஜ் பை கெப்பாசிட்டி எவ்வளவுனா 0 சார்ஜ் கிடையாது. கெப்பாசிட்டி கன்ஃபார்ம் சார்ஜ் எவ்வளவு Q அப்படின்னா லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் Q. ஸோ இன்டகிரல் dW என்னன்னா W இது வந்து டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு 1 by C இந்த கேன்சல் வெளியே எடுத்துக்கிறோம் 0 to Q dQ. ஸோ இப்போ நாம என்ன வச்சுக்கிறோம் இன்டகிரேஷன் x dx ஈக்குவல் டு x பவர் n plus 1 by n plus 1 ஃபார்முலா படிச்சுக்கிறோம். ஸோ இன்டகிரல் Q dQ என்ன ஆகுது Q ஸ்கொயர் 2 ஆயிடு லோயர் லிமிட் மேல அப்பர் லிமிட். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் போட்டா Q ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 by 2 ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு Q ஸ்கொயர் பை 2 தான் கிடைக்கும். ஸோ W ஈக்குவல் டு Q ஸ்கொயர் பை 2C. நாம என்ன சொல்லிக்கிறோம் what is stored as the electrostatic potential energy. So உடனே என்ன பண்ணாமோ U in water U equal to Q squared by 2C. இது வந்து one of the formula for the energy stored in the capacitor. இப்போ நாம Q க்கு என்ன படிச்சோம்னா C equal to Q V படிச்சோமா. அப்ப Q என்னதுல C into V. அப்ப இந்த ஈக்குவேஷன் என்னதுல Q க்கு என்ன வரலாம்னா Q squared க்கு என்ன வரலாம் Q squared equal to C squared V squared. அப்ப Q squared க்கு C squared V squared போடுறோம் by 2C. இந்த C cancel ஆனா U equal to 1 by 2 CV squared. இது அனதர் ஃபார்முலா ஃபார் தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர். ஸோ U equal to 1 by 2 CV squared. இங்க எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டி இஸ் highly proportional to capacitance of the capacitor and highly proportional to square of the potential difference between the plates. நாம ஃபார்முலா படிச்சோமா இதுக்கு முன்னாடி டாபிக்ல என்ன வச்சோம்னா கெபாசிட்டர் வேல்யூ கெபாசிட்டி என்ன வச்சோம்னா C equal to epsilon A by D V equal to ED படிச்சோம் ஃபார்முலா படிச்சிக்கிறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இங்க C க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் epsilon A by D இந்த V க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் V ஸ்கொயர் க்கு E ஸ்கொயர் D ஸ்கொயர். So UE equal to 1 by 2 epsilon naught A by D into V ஸ்கொயர் க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் E ஸ்கொயர் D ஸ்கொயர். இந்த D ஸ்கொயரும் D கேன்சல் ஆனா UE equal to 1 by 2 epsilon naught AD into E square. Area distance சொல்லும்போது வால்யூம் சொல்லலாம். So UE equal to 1 by 2 epsilon naught VE square. V ன்னு சொல்லிக்கிறோம் வால்யூம். இது எனர்ஜி ஸ்டோர் இன் தி plate capacitor. இது எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி per unit volume of the space is called energy density. அப்படினா electrostatic potential per unit volume U க்கு என்ன வரும் 1 by 2 epsilon naught VE square by volume to V. அப்ப இந்த V கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆகுது ஸ்மால் u கேன்சல் ஆகும்போது எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு 1 by 2 epsilon naught E square. So energy density is depends on the எதை பொறுத்து இருக்குன்னா electricity between the plates independent of the size of the plates. So energy density சொல்லிக்கனாம்போ energy densityங்கிறது total energy by volume. energy எவ்வளவு 1 by 2 epsilon naught VE square. இந்த V கேன்சல் ஆனா என்ன கிடைக்குது UE equal to 1 by 2 epsilon naught E square. இந்த ஸ்மால் u கேன்சல் ஆகும்போது எனர்ஜி டென்சிட்டி எதை பொறுத்து இருக்குது LDP பொறுத்து இருக்கு. எதை பொறுத்து இருக்காங்கன்னா independent of the size of the plates. Application of capacitors. Capacitor வந்து நம்ம டிவைஸ் வந்து என்ன பண்ணுது store electric energy and electric charges. So capacitor used in many electronic circuits, many area of science and technology. இங்க நமக்கு அப்ளிகேஷன் வந்து 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் கேமரா. டிஜிட்டல் கேமரா நான் ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னா பிளாஸ் வரும். அந்த பிளாஸ் வந்து எது கொடுக்குன்னா ஒரு கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லும்போது பிளாஸ்
கெப்பாசிட்டர். அது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா புக்கில் most people are now familiar with the digital camera. The flash which comes from the camera when we take photographs is due to the energy released from the capacitor called flash capacitor. நம்ம டிஜிட்டல் கேமராவில் வந்து கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபோட்டோ கேட்கும்போது அந்த ஃப்ளாஷ் அதுக்கு என்ன யூஸ் ஆகுது, கெப்பாசிட்டி யூஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ஃப்ளாஷ் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். செகண்ட் அப்ளிகேஷன் ஹார்ட் டிஃபிபிரிலேட்டர். ஓகே, என்ன சொல்லும்போது ஹார்ட் டிஃபிபிரிலேட்டர்னு சொல்கிறோம். இது கவனம், இது என்னோட நான் கவனி. During the cardiac arrest, a device called heart defibrillator is used to give the sudden charge of large amount of electric energy to the patient's chest to the retrieve the normal heart function. இது என்னோடதுன்னா நம்ம ஹார்ட் அட்டாக் வரும்போது நம்ம என்னன்னா ஹார்ட் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இது வந்து அது ஹை வோல்டேஜ் அல்லது லோ வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுறது. ஓகேவா, அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம அதில் யூஸ் பண்ணாமல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். என்ன கெப்பாசிட்டி யூஸ் பண்ணால் 175 மைக்ரோபேர் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். அதில் எவ்வளோ வரைக்கும் வோல்டேஜ் கொடுக்கலாம், 2000 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம கார்டியாக் அரெஸ்ட் ஆகும்போது என்னோட நம்ம ஹார்ட்டை வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் ஹார்ட் டிஃபிபிரிலேட்டர்னு பயன்படுத்துகிறோம். இது என்னோடனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குது. ஓகேவா, அதில் வந்து கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். அந்த கெப்பாசிட்டியுடைய ரேஞ்ச் எவ்வளோனா 175 மைக்ரோ பேரட். தேர்ட் அப்ளிகேஷன் ஆட்டோமொபைல் இன்ஜின் யூஸ் பண்ணாமல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமொபைல் இன்ஜின் என்னோடனா கெப்பாசிட்டி யூஸ் டு ignition system of automobile engine to eliminate sparking. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்பார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்பார்க் வந்து எலிமினேட் பண்ண யூஸ் பண்ணுறாங்கன்னா கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன் பவர் சப்ளை வந்து நாம் வந்து கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். என்ன யூஸ் ஆகுதுன்னா ரெடியூஸ் பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா, பவர் சப்ளை வந்து நாம் என்ன வந்து டிவி பிரிட்ஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். ரெகுலேட்டர் என்ன அதிகமான கரண்ட் வந்தாலும் ரெகுலேட் பண்ணி கொடுக்க, குறைவான கரண்ட் ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அப்போ என்ன ஆகுனா எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்து என்ன ஆகுது, டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் அதில் இது யூஸ் பண்ணுறாங்க, கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பவர் சப்ளை எதுக்கு யூஸ் ஆகுது, ரெடியூஸ் த பவர் ஃப்ளக்சுவேஷன் வோல்டேஜ் மாறி வருது. ரெடியூஸ் த பவர் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன். இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா கவனி, கெப்பாசிட்டி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன காரணம்னா நாம் சம்டைம்ஸ் வந்து பேட்டரி அல்லது பவர் சப்ளை நான் வந்து ஆஃப் பண்ணாலுமே கெப்பாசிட்டியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அல்லது எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அதான் சொல்லியிருப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த டிவி சுவிட்ச் ஆஃப் இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு நாட் டச் த பேக் சைட் ஆஃப் தி டிவி பேனல். நம்ம வந்து டிவி ஆஃப் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து உள்ள கெப்பாசிட்டி ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம டிவி வந்து டச் பண்ணக்கூடாது, நம்ம டிவி ஆஃப் பண்ணான்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்.